5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் எனக்கு வாசிச்சார். அதுக்கு பிறகு இப்போ தான் அவரை நான் கூப்பிட்டுருக்குறேன். இடையில ஜேம்ஸ் அண்ணன் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. சகோதரர், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். மைக் கொடுங்க அவருக்கு. என் பேர் தர்மேந்திரன். தர்மேந்திரன். என்ன ஊருங்க? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. சரி, என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வருஷமாக அந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு தலையில். தலை பூரா அரிப்பு, முடியும் கொட்டிடுச்சு. சரின்ட்டு அதோட வாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன், போயிட்டு தான் இருக்கேன். அண்ணா மீட்டிங் கூப்பிட்டாங்க. நேற்று தான் சொன்னேன் கிட்ட வந்து, இதுமாரி அடிச்சிக்கிட்டே இருக்குண்ணா, 5-6 வருஷமாக அப்படியே தான் இருக்குது, அதோடய வாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன், போயிட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம இதுக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். நேற்று அண்ணா ஒரு ஜெபம் பண்ணாங்க, போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க. போய் சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடுச்சு, படுத்துட்டேன். காலம்பரம் எழுந்துச்சி பார்த்தா அரிப்பு சுத்தமாக நின்றுடுச்சு. அந்த பின்னாடி இருந்த தழும்பு அந்த இடமும் இப்போ மாறிடுச்சு கொஞ்சம். தழும்பா? ஆமாம், பின்னாடி இதை பாருங்க, இந்த இடத்துல தழும்பு. ஆமாம், நல்ல ராமன் சொல்லுங்களேன். அந்த இடத்துல அரிப்பும் நின்றுடுச்சு. இப்போ கையை தட்டுங்களாங்க. இப்போ சத்தமா சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இவர் தபேலா வாசிக்க வந்தார். ஒரு வாட்ஸ்அப்பில் இவருடைய ஃபோட்டோ பார்த்தா தலைமுடியெல்லாம் கொட்டி இருந்தது. நான் கேட்டேன், என்ன தர்மம் இன்னும் தலைமுடி கொட்டியிருக்கு, என்ன முடியே இல்லையா தலையிலன்னு நான் கேட்டேன். இப்போ சொன்னார், அண்ணா தலை பூரா அரிப்பு, என்னால் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குதுண்ணே, நான் போய் வாசிச்சுட்டு ப்ரோக்ராம் போயிட்டு நான் வந்தேன்னா நைட்லாம் அரிப்பு தாங்க முடியலன்னாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அப்படி தானே தம்பு? நான் சொன்னேன், இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு. இன்னைக்கு கர்த்தர் சாட்சியாக. இந்த இயேசுவை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க தர்மேந்திரன்? என்ன அண்ணன்ட்ட என்ன பேசுறதுன்னே தெரில. என்ன இத்தனை வருஷமாக வாசிக்கிறேன், கூப்பிட்டாங்க. நேற்றுக்கு இதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் முடியல. சரி, இன்றைக்கி போய் சொல்லுவோம் அண்ணன்ட்ட என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் சுத்தமாக நேற்று நின்றுடுச்சு. தூக்கமும் வந்துடுச்சு. சாப்பிட்டவொடனே படுத்தவொடனே தூக்கம் வந்துடுச்சு. எப்போதும் தூக்கம் வர ரொம்ப லேட்டாகும். 2 மணி 3 மணி வரைக்கும் அரிப்பு இருக்கும். இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you தம்பு. God bless you. God bless you. ஆமென். தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கெல்லாம் அப்படியே சூடாக ஏறும். குழந்தைய கூட ஒரு 5 நிமிஷம் தூக்கவே முடியாது. இப்போ கூட வலியோட தான் வந்தேன். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலியெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஒரு மாதிரி இறங்குற மாதிரி. ஒரு நிமிஷம், ஜில்லுன்னு இறங்குனுச்சா? இறங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த தண்டுவடத்துல இருந்து இங்கே இதுலேருந்து கீழே அப்படியே இறங்குன மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன மாற்றம் இருக்கு அந்த இடத்துல? இப்போ ஒன்றுமே தெரியல, வலி தெரியல. வலி தெரியல, சுகமா இருக்கா? நல்லா குனிஞ்சு நிமிருங்க பார்க்கலாம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறார். உண்மைதான், 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 உண்மைதான். பின்னாடி ஒரு சகோதரன் நிக்கிறீங்க. இடுப்புக்கு கீழே உங்களுடைய கால்கள்ல ஒரு மரமரப்பு. நீங்க ஒரு டிரைவரா ஒர்க் பண்றீங்க, அல்லது அந்த டிரைவிங் பண்ற வேலையிலையும் நீங்க இருக்கிறீங்க. டிரைவரா இல்லைனாலும் கார் ஓட்டுறீங்க. உங்களுடைய இடுப்புக்கு கீழே மரத்திற்கு சம்டைம்ஸ் வலியையும் நீங்கள் உணர்றீங்க. அன்பு சகோதரன், நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தில் பாவங்கள் பரத்தோடு அக்கினி அக்கினி மரத்தோடு உங்கள் வல்லமைகள் புரிந்து போகவில்லை. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள், சாபங்கள், பலவீனத்தை கொடுக்கிற ஆவிகள் உங்க பிரச்சனை எனக்கு தெரியுமா? முன்னாடி மைக்ல சொல்லுங்க. தெரியாதுங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பிரபாகரன். பிரபாகரன். என்ன பிரச்சனையோட வந்தீங்க? இடுப்பு வலி கொஞ்சம் நல்லா அப்பப்போ வரும் சார். எவ்வளவு நாளா? அது இருந்திருக்கு ஒரு 2 வருஷமா. 2 வருஷமா இருந்துகிட்டே இருக்குது. 2 வருஷமா? கால் மரத்துருமா? கால் மாத்திரம். சரி, நீங்க டிரைவிங் பண்ணுவீங்களா? டிரைவரா? டிரைவிங் பண்ணுவீங்களா? டிரைவர் தான் சார். டிரைவர் தான். உங்க பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? ஏசப்பா சொல்லிட்டாருல்ல. சொல்லிட்டாங்க. இப்ப விடுதலை கிடைச்சிருச்சா? பொய் சொல்லக்கூடாது. உட்காந்து எந்திரிங்க பார்க்கலாம். நல்லா உட்காந்து எந்திரிங்க. ஆண்டவர் நல்லவர். இவரை எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா ஏசப்பா சொன்னாங்க கடைசியில் ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவருக்கு இடுப்புக்கு கீழே பிரச்சனையோட நிற்கிறாரு, கால் மரமரப்போட இருக்கு, அவர் டிரைவிங்கும் பண்ணுவார். ஓகேவா? இப்போ எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு உயிரோட தான் இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு பேசுறாருன்னு? ஆமென் சொல்லுங்களேன். கிட்ட வச்சு சரிதா. என்னம்மா? சரிதா. சரினா என்ன ஊர்? நீங்க? சூரக்காடு. சூரக்காடு.
என்ன நடந்துச்சு இப்போ உங்களுக்கு? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? இடுப்புல உட்காரவே முடியாது. உட்கார முடியாது. உட்கார்றப்பல இருந்தா நெட்டி முறிச்சு தான் உட்கார்றப்பல. என்னம்மா? நெட்டி முறிஞ்சாதான் உட்கார முடியும். கால் அப்படியே நரம்பு இழுக்கும். தண்டு கூட பின்னால் விட்டுட்டு ஆஸ்பத்திரியில் திரும்பி வர சொன்னாங்க. போல எஸ்தப்பா சுகம் கொடுப்பாரு வந்தேன். இப்போ வந்து உட்காந்து பார்த்தா நெட்டி முறிவே வரல, சுத்தமாக வரல. எந்த இடத்துல நெட்டி முறியும்? கால் ஃபுல்லும் நெட்டி முறியும். அந்த முட்டியில் அந்த கால். இது ஒரு ஆவி. அது இந்த நெட்டி முறியது சாதாரண நினைக்கிறது ஒரு ஆவி. இது ஆல்ரெடி நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். நின்றுட்டே இருப்பாங்க, மடமடன்னு முறியும். இவங்க சொல்றது உண்மை. எத்தனை வருஷம் அந்த நெட்டி முறிஞ்சி உங்களுக்கு? இப்படியும் 3 வருஷம் ஆயிட்டு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு 3 வருஷம் ஆயிட்டு. ஆக்சிடென்ட் ஆகி 3 வருஷம் ஆயிட்டு. அப்புறம் எல்லாம் பார்த்தவங்க நரம்பு மட்டும் தழும்பு மட்டும் இதாகிட்டுருந்தாங்க. திருப்பி வந்து டாக்டர் வர சொன்னாங்க. திருப்பி போகல. ஏசப்பா சுகம் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். இப்போ வந்த நெட்டி எதுவும் முறியல, ஒரு இடுப்பு வலி கூட இல்லை. வலிலாம் இல்லை. யாருமா சுகம் கொடுத்தா? ஏசப்பா. ஏசப்பா சுகம். பேர் என்னம்மா? பரமேஸ்வரி. என்னம்மா? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி. சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது? எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்துச்சு. எவ்வளவு நாளா? 2வது மாசத்துல இருந்து இருந்தது எனக்கு. 2வது மாசத்துல இருந்து. என்ன செய்யும் வயித்துல? பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே வலி வந்துடும். ரொம்ப வலி. ரொம்ப வலி தாங்கவே முடியாது. வயித்துல உருள்ற மாதிரி இருக்கும். ஆமா. உருளுமா? ஆமா. எந்த பக்கத்துல எந்த பக்கம் உருளும்? கீழ் வயித்துல தான் வலி இருக்கும் அதிகமா. சரி. இப்போ என்ன நடந்தது? இப்போ எனக்கு ஜெபம் பண்ணக்குள்ள என்ன இருந்து யாரோ என்ன இடத்துல இருந்து போற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு வெளியில போற மாதிரி இருந்தது. கையை தட்டுங்க. இதெல்லாம் ஒரு மந்திரவாத வல்லமைகள். இயேசு சுகமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த வலி இருக்குதா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. சுகம் கொடுத்துட்டாரா? எனக்கு சுகம் கொடுத்துருக்காங்க. இந்த இயேசுவை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஏசப்பா நல்லவர். நல்லவருங்க. பரமேஸ்வரிய இயேசு தொட்டிருக்கிறார். கையை தட்டி விண்ணப்பத்தை மகிமை. Jesus name. Jesus name. Jesus name. Jesus name. மாச்சா இருக்கா? உங்க பேர் என்ன? வித்யா. நல்ல கிட்ட வச்சு பேசு. வித்யா. வித்யா. என்ன ஊரு? கொள்ளிடம். கொள்ளிடம். என்ன பிரச்சனையோட வந்தீங்க? வயிறு வலி, இடுப்பு வலி. எவ்வளவு நாளா? முதுகு வலியும்? 3 வருஷமா இருக்கு. முதுகு வலியுமா? முதுகு வலி இருந்தது. உங்களுக்கு பிரச்சனை நீங்க யாருக்கு தெரியும்? வீட்ல யாருக்காவது தெரியுமா? வந்திருக்காங்களா? அக்கா வந்திருக்காங்க. கையை உயர்த்துங்க பாப்போம். இவங்க அக்கா. எங்க? ஓகே. உண்மைதானா? உண்மைதானா? சரி. இப்போ என்னம்மா நடந்தது? இப்போ எனக்குள்ள இருந்து ஏதோ வெளியில போன மாதிரி. வெளியில போயிடுச்சு. சரி. வலிலாம் சரியா போச்சா? வலிலாம் சரியா போச்சு. அந்த வயிறு வலி அடியில மட்டும் தான் வலி கொஞ்சம் இருந்துச்சு. வயிறு? அடியில வயிறு மட்டும் கொஞ்சம் அடி வயிறு மட்டும் கொஞ்சம் வலி இருந்துச்சு. இப்போ அந்த வலியும் இல்ல. இல்ல. யாருமா சுகம் கொடுத்தா? ஏசப்பா. ஏசப்பா சுகம் கொடுத்தார். கையை தட்டி நோக்கி என் கை. சிஸ்டர் உங்க பேர் என்ன? பேர் அமுதா. கிட்டக்க வச்சுக்கோங்க. பேர் அமுதா. எனக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் லைட்டா வை. நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு எனக்கு. சரி. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருது. ஆனால் இருக்கு, சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் இடுப்பு பயங்கரமா வலிக்கும் எனக்கு. இடுப்பு பயங்கர வலியோட வந்தீங்க. கீழே உட்கார முடியாது, வலிக்கும். காலம் இந்த கால் வலிக்கும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏதோ என்னை விட்டு போன மாதிரி. உங்களை விட்டு ஏதோ ஒன்று வெளியில போனுச்சு. உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரா? இப்போ இந்த வலி இல்லை எனக்கு. வலி இல்லை. இப்போ வலி. யாருமா சுகம் கொடுத்தா? ஏசப்பா. ஏசப்பா தான் சுகம் கொடுத்தா. சொல்லுங்க. கிட்டக்கு மைக்கு வச்சு அழகா சொல்லுங்க. என்ன நடந்தது? உங்க பேர் என்ன? என் பேர் ஜீவலட்சுமி. என்னம்மா? ஜீவலட்சுமி. என்ன பிரச்சனையோட வந்தீங்க? எனக்கு ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணீங்க? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. அப்போ உங்க பாஸ்டுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? சரி. என்ன பலவீனத்தோட இங்க வந்தீங்க? என்ன பண்ணிச்சு அந்த இடம்? எனக்கு இந்த கால் ஃபுல்லா மரத்துக்கும் முள்ளு குத்தினாலும், கம்பி குத்தினாலும், கல் குத்தினாலும் எனக்கு தெரியாது. நானா காலை தடவி பார்த்து முள்ளு இருந்தா கம்பி இருந்தா எடுப்பேன். சரி. இப்போ இங்க பின்னாடி வலி இருந்துகிட்டு தான் இருந்தது. வலியோட தான் வந்தீங்களா? சரி. எங்க பாஸ்டர் மட்டும் சொன்னேன், எனக்கு பின்னாடி ஆபரேஷன் பண்ண இடத்துல வலி இருக்குமான்னு சொன்னேன். அங்கே வந்து கால் இந்த மரமரப்பு இப்போ சரியா போயிடுச்சு. வலி இல்லை. கை உட்காந்து எந்திரிச்சு காட்டுங்க. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. அவங்க அழுகிறத பார்த்தாவே தெரியுதுல்ல, சுகமாயிருக்கிறாங்க. ஆராதனை. எந்திரிங்கம்மா.
அவங்க அழுகுறது மட்டும் இல்லாம பாஸ்டர் அழுகுறாரு. இந்த வலி வந்தாதான் தெரியும். அம்மா, இயேசு உயிரோடு இருக்கிறார்லம்மா, அவர் உங்களை கைவிடல. பாய நன்மையெல்லாம் நிரப்பிட்டாரா? கையை தட்டி என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை